ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹாரி. சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். ஸோ ரஜினி சாரோட படங்கள்னாலே அது வந்து திருவிழா கோலமாக தான் இருக்கும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடில் இந்த படத்தை வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடுவாங்க. அதுவும் குறிப்பாக இப்போ பொங்கல் அப்போ ரிலீஸ் ஆன பேட்ட படத்தை வேறு லெவலில் கொண்டாடிருந்தாங்க. படமும் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டராக அமைஞ்சிருக்கு. ஸோ ரஜினி சாரோடைய அந்த செயல், அவர் எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலுமே கூட அந்த எளிமையாக இருக்கிற ஒரு விஷயம் தான் எல்லாருக்குமே வந்து ஒரு அட்ராக்டிவான ஒரு எலமெண்ட்டாக இருந்திருக்கு. ஸோ இன்னொன்று ஒரு பக்கம் பார்த்தாக்கா, ரஜினி சார் மூலிமா பயனடைந்தவங்க எவ்வளோ பேருன்னு எடுத்துக்காங்க, அது வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டே எடுக்கலாம், அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ டேரெக்டாக அவருடைய மக்கள் மன்ற சார்பாகவும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா நிறையா வந்து தொண்டு நிறுவனங்கள் கூட ஒன்று சேர்ந்து இப்போ அவங்களோட மக்கள் மன்றம் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுன்னு வராங்க. அதுவும் இப்போ கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடுலாம் கட்டி கொடுத்துருந்தாங்க, அதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இப்போ பேட்ட படம் ரிலீஸ் ஆன டைமில் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ மக்கள் மன்ற சார்பாக வந்து ஆர்ஃபனேஜ் சில்ட்ரன்ஸுக்கு, அதாவது அனாதை இல்லத்தில் இருக்கிற பசங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஷோ போட்டு காட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறையா சமூக ஆர்வலர்கள் வந்து பாராட்டும் தெரிவிச்சிருந்தாங்க இந்த ஒரு விஷயத்துக்கு. அதே போல் சமீபத்தில் பேட்ட படத்தோடைய அந்த ஸ்டண்ட் மாஸ்டர் பீட்டர் ஹெயின் அவர்கள் கூட சொல்லியிருந்தாரு, எங்களோட குடும்பம் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்குனாக்கா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ரஜினி சார் தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ லேட்டஸ்ட்டாக இன்னொன்று ஒரு தகவலும் கிடச்சிருக்கு. ரஜினி சார் மூலிமா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹெல்ப் கிடைச்சவங்க நிறைய பேர் இருந்தாலுமே கூட நமக்கு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் மதின்றவர். அவர் நேத்திக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தாரு. எங்கள் குடும்பம் வந்து ஒரு வறுமக்கோட்டுக்கு கீழே இருக்கிற ஒரு ஃபேமிலி. எங்களோட தெரிஞ்ச ஒருத்தவங்க மூலிமா ரஜினி சாருக்கு நாங்கள் அறிமுகமானோம். ரஜினி சார் தான் என்னை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து படிப்பு செலவு ஏற்று எல்லாமே அவர் தான் செலவு பண்ணார். நாங்கள் இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில் இருக்கோம்னாக்கா அதுக்கு ரஜினி சார் தான் காரணம். ஆனால் அவர் செய்த உதவிக்கு அவர் எந்த ஒரு கைமாறுமே எதிர்பார்க்காத ஒருத்தர். ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியல. அதனால இன்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் படித்த ஒரு படிப்பு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ் அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபோட்டோஷாப் அது சம்மந்தமாக ஏதோ படிச்சிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருக்கா, இன்னைக்கு வந்து ரஜினி சாரோடைய அந்த கட் அவுட்ஸ் பேனர்ஸுக்கு தேவையான டிசைன்ஸ் எல்லாமே நான் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நான் அன்னைக்கு செஞ்சு தரேன், இது எனக்கு ஒரு மன திருப்தியை தருது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ரஜினி சாரோட இந்த உதவிகள்லாம் எந்த அளவுக்கு ஒருத்தவங்களோட லைஃபோட அந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்றத சொல்லுங்க. ஸோ அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, நம்ம எல்லாருக்குமே வந்து ரஜினி சார் வந்து தெரியும். ரஜினி சாரோடைய அவங்களோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாமே நிறைய தெரியும். ஆனால் ரஜினி சாரோட அப்பாவோட ஃபோட்டோவை நம்ம இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஆனால் அது இப்போ வந்து முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளியில் வந்திருக்கு. ஒரு புகைப்படம் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து இதை பற்றி தான் பேசியிருக்காங்க. ரஜினி சாரோட அப்பாவோட புகைப்படம், ரஜினி சார் அவர் அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி ஒரு புகைப்படம் வந்து இப்போ வெளியே இருக்கு. ஸோ இதுதான் நீங்கள் பார்க்குறீங்க அந்த புகைப்படத்தை. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு நிகழ்ச்சியான ஒரு மொமெண்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. ஏன்னா ரஜினி சார் முதல் முறையாக அவங்க அப்பாவோட ஃபோட்டோ வந்து வெளியிடும் போதே அதிலே பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் அவங்க அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஃபோட்டோ வந்திருக்கு. இதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றதை நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.